ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ரெஸ்கியூ டீம்ல இருக்கான் போல. சோ அவன் எங்கேயோ யாரையோ காப்பாத்துறதுக்காக போறான். அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ அப்படியே ஜன்னல் வெளியே குதிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வர கனவு. ஹீரோயின் டக்குன்னு கத்திட்டே எந்திரிக்கிறா. அங்க கரெக்டா நம்ம ஹீரோ நிக்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹஸ்பண்ட், நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் இங்கதான் இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. நான் தான் அந்த வேலையை விட்டுட்டேன்ல, நீ எதுக்கு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் அந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாதான்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் ஹாப்பியான லைஃபை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்டிக்கா கிஸ் பண்றான். சோ ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வேணான்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவ ஆபீஸ்க்கு போறா. மேல நின்று ரெண்டு பொண்ணுங்க ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவ ஹஸ்பண்டோட மூஞ்சிய பார்க்கவே முடியல. அவன் வயசானவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறா. எப்படியாவது அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுல ஒருத்திக்கு சுத்தமா நம்ம ஹீரோயினா பிடிக்காது போல இருக்கு. ஆமா ஆமா, அவ சரியான திமிரு பிடிச்சவ. அவ ஹஸ்பண்ட் ஒரு புவரா இருப்பான், வயசானவனா இருப்பான், அதனாலதான் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள வரா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. வரும்போதே எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா, உன் புவர் ஹஸ்பண்ட் உன்னை டிராப் பண்ணிட்டு போயாச்சான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, என் ஹஸ்பண்டை நீங்க பாத்தீங்களா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. பாக்கலன்னா என்ன, எங்களுக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்ததே இல்ல. அதுல இருந்தே தெரிய வேணாம், நீ புவரான ஒரு அக்லியான ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணிருப்ப. ஒருவேளை வயசானவனை கல்யாணம் பண்ணனாலதான் எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேங்கிறியான்னு சொல்லி எல்லாரும் பேச, திடீர்னு பார்த்தா மிஸ்டர் வாங்னு ஒருத்தர் வராரு. அவர் தான் இவங்க ஆபீஸோட மேனேஜர். வந்த உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன், மிஸ்டர் லூ கம்பெனில இருந்து வர போறாரு. ஆக்சுவலி அவர் நமக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக வராரு. அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல, எனது லூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. எல்லாரும் வா, மிஸ்டர் லூ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அவர் எப்படியாவது ப்ராஜெக்டாக இங்க வந்து ஓகே ஆயிடுச்சு, அடிக்கடி அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் அப்படியே ஹாப்பியா சுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எல்லா பொண்ணுகளும் ட்ரை பண்றாங்க. ஹீரோயினுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஐயோ, என் புருஷன் தான் வரப்போறானா, வந்தா நான் மாட்டினேன், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா நீ எல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணு, தள்ளி நில்லு, உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது ஹீரோயினுக்கு அவன் வரப்போறான்னு. அப்புறம் ஹீரோ ஒரு போட்டோவை பார்த்து, இங்க பாத்தீங்களா, இவர் தான் மிஸ்டர் லூ, எவ்வளவு ஹேண்ட்ஸமா கியூட்டா அழகா இருக்காருன்னு சொல்லி ஒரு பொண்ணு ஷியா அவ பேரு, அவ பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அதை பார்க்கும்போது என் புருஷன் போட்டாவே என்கிட்டயே காட்டுற பாருங்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஹீரோவை பத்தி ட்ரீம்லயே இருக்கா அந்த பொண்ணு. ஐயோ, எவ்வளவு கியூட், எவ்வளவு அழகு, இவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, இவன் ஆப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இருக்கா, அவங்க குளிச்சிட்டு இருக்க மாதிரி. எல்லாரும் அப்படியே குசியா இருக்காங்க ஹீரோவை பார்க்கணுங்கிறக்காக. ஐயோ, என் மைண்ட் ஏன் அப்படி போகுதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. என்ன என்ன, எப்ப வரப்போறாரு, எப்ப வரப்போறாரு, சீக்கிரம் சொல்லுங்க மிஸ்டர் வாங்கன்னு சொல்ல, சீக்கிரம் வரப்போறாரு, இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, மேபி இப்ப வந்துருவாருன்னு சொல்ல, ஆகா, என் புருஷன் இங்க வந்தா இந்த பிள்ளைகளா சும்மா இருக்க மாட்டாளுக்கு போல இருக்குங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து, உனக்கு என்ன ஜெலஸ் அவர் மேல, எதுக்கு அவரை பத்தி பேசினா மூஞ்சில எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் எதுவும் நினைக்கல, யார் வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினுக்கு தான் தெரியுமே, என் ஹஸ்பண்டை பத்தி வெளியே சொல்லாம இருக்காதான் நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி வாங்க ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலி இந்த வாங்குக்கு எப்படியாவது ஹீரோயின் கரெக்ட் பண்ணும். சோ மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, உன் புருஷன் புவரா இருக்கான், ஓல்டா இருக்கான்னு சொல்லிட்டு மிஸ்டர் லூவா கரெக்ட் பண்ணலாம் நினைக்காத, மிஸ்டர் லூலாம் உனக்கு செட்டே ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு யார கரெக்ட் பண்றான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றேன், எங்க இருக்கீங்கன்னு. நான் இப்போ உன்னோட ஆபீஸ்க்கு பக்கத்துல வந்துட்டேன், நீ 1 2 3ன்னு சொல்லி நாங்க இருப்பேன்னு சொல்ல, மிஸ்டர் லூ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்னு வாங்க சொல்றான். ஐயோ, என் புருஷன் வந்தாச்சான்னு சொல்ல எல்லாரும் வெல்கம் பண்றதுக்காக அங்க போய் நிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் போறா. அங்க இருக்க அந்த சியா பொண்ணு ஹீரோவை பார்த்தா அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு நிக்கிறா, எவ்வளவு கியூட்டா இருக்கான், அழகா இருக்கான்னு. கரெக்டா ஹீரோ ஹீரோயினுக்கு கை கொடுக்கலான்னு நிக்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஆஹா, என்னடா அதுன்னு சொல்ல, ஹீரோ சும்மா இல்லாம ஹீரோயினோட
ஹீரோனோட கையை பிடிச்சி வேற நோண்டி விட்டுட்டு இருக்கான். சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் மறைச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே ஹீரோயினையே தான் பாத்துட்டு இருக்கான். ஐயோ உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு இது தெரியாம இருக்கதான் நல்லதுன்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினையே தான் பாத்துட்டு இருக்கான். மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சார் வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாங்க வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போக, ஐயோ அவர் என்ன பார்த்தானே சிரிச்சாரு, எவ்வளவு கியூட்டா இருக்காரு இல்லன்னு சொல்லிட்டு ஷியா சொல்றா. வாய மூடுடிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் வாங்க. எல்லாரும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினும் அந்த மீட்டிங்ல இருக்கா. ஹீரோட பக்கத்துல இருக்கனால ஹீரோ அந்த மீட்டிங் எல்லாம் கவனிக்கல. அங்க இருக்க நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே இருக்கான். வேணும்னே காலை வச்சு நோண்டுது, கையை வச்சு நோண்டுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஏதோ சில்மிசம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. இவனை விட்டா இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்குன்ட்டு டக்குனு எந்திரிக்கலான்னு பாக்குறா. அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. நான் வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க டக்குனு ஹீரோயின்ச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்ல, நான் போகும்போது இவனுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மறைக்கிறா. அது மிஸ்டர் லூ நான் பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதாவது தப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. மத்த யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை மிஸ்டர் லூ அவ கரெக்ட் பண்ணிருப்பாளுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டா. அவளோட ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ கீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேசாம இருங்க, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா நான் உன் ஹஸ்பண்ட் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் இப்படிதான் சைக்கிள் கேப்ல கிடைக்கிற கேப்ல எல்லாம் உனக்கு கீஸ் பண்ணணும், உன் கூட ரொமான்டிக்கா இருக்கணும்னு எனக்கு தோணுது. நீ கண்ணு முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி தள்ளி இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓவரா பேசுறான். ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. இந்த ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பார்த்து ஜொல்லூத்திட்டு இருக்காங்க, ரொம்ப திமிர் பண்ணாத சரியா, யாராவது வந்தா பிரச்சனை ஆயிரும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, நான் போக முடியாது, என் பொண்டாட்டி பாக்கறதுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணத்துல கீஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்படி ரொமான்டிக்கா இருக்கா. திடீர்னு பார்த்தா கதவு தர்ற சத்தம் கேக்குது. மிஸ்டர் வாங்க வராங்க. ஐயோ மிஸ்டர் வாங்க வராரு, சீக்கிரம் போன்னு சொல்லி வேகமா போய் ஹீரோவை அங்க இருக்க டேபிள் கடியில ஒளிய வச்சுட்டு ஹீரோயின் உட்காந்துக்கிறா. வாங்க உள்ள வரான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லி அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்கான். ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டு சார் சொல்லுங்கன்னு சொல்ல, அது வந்து ஒண்ணும் இல்ல, சும்மா உன்னை பார்க்கத்தான் வந்தேன், அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இருப்பானான்னு செக் பண்ணத்தான் அவன் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு அது தெரியுது. ஐயோ இன்னைக்கு மாட்டினா அவ்வளவுதான்னு சொல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன் ஹஸ்பண்டை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் உண்மையா, உன் ஹஸ்பண்ட் ஒரு புவர் அப்படின்னு சொன்னாங்க, ஓல்டு மேன கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன், நான் உங்ககிட்ட இதை சொல்லணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்கும்போது செம ஜெலஸ் ஆயிடுச்சு. ஏன்டா என் பொண்டாட்டியே ஏன் முன்னாடியே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இந்த ஆளு வாங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹீரோனோட பக்கத்துல க்ளோஸா வேற போய் பேச, ஐயோ மாட்டினா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க ஏதாவது அபிஷியலா டவுட்டா இருந்தா என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா இப்ப நீங்க கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு ஹீரோன்னு சொல்ல, அப்புறம் அந்த ஆள் முறைச்சிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டான். இவளை வேற விதத்துலதான் கரெக்ட் பண்ணும், அப்படி கரெக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா கண்டிப்பா கையை மீறி போயிடுவான்னு இங்க ஹீரோ சும்மா இல்லாம கையை பிடிச்சி கடிக்கிறது காலை பிடிச்சி கடிக்கிறதுன்னு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கான். டக்குனு ஹீரோயின் இருந்துச்சு, அவங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, ஸோ அதனால நீங்க இப்ப கிளம்புனா நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்காப்பா போயிட்டான்னு சொல்ல, ஹீரோ எந்திரிச்சு வரான். என்ன நடக்குதுங்க, உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா பேசாம ரிசைன் பண்ணிடு, இவனோட டார்ச்சர்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, நான் எதுக்கு ரிசைன் பண்ணும், என் மேல என்ன தப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாதியில அதெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியாது, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் வந்தா நான் என்ன ஃபேஸ் பண்ணிப்பேன், சரியா, நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க சரியான்னு சொல்லிட்டா. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கு. ஹீரோ நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹார்ஸ் ஃபார்ம் ஒன்று வச்சிருப்பான் போல, ஸோ அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பான். இவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் வெயிட்டிங், செமையா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து நிக்கிறாங்க. ஆமா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ எதுக்கு இப்படி முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிற, அந்த பக்கம் போ, சும்மா மிஸ்டர் லூவா கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காது, அவருக்கு மாதிரி பொண்ணுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, உன்னோட புவர் ஹஸ்பண்டை விட்டுட்டு மிஸ்டர் லூ கிட்ட போகணும்லாம் நினைக்காதுன்னு சொல்லிட்டு ஷியா ஓவரா பேசுறா. நீ எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி ஏதாவது பேசிட்டே தான் இருப்பியா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன ஓவரா பேசுற, உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி க்ளோஸா போய் நிக்கணும்னு பாக்குற லூ கிட்டன்னு சொல்ல, அதுக்குள்ள மிஸ்டர் வாங் இதோ மிஸ்டர் லூ வந்தாச்சுன்னு சொல்ல, குதிரையில ரொம்ப கியூட்டா ஹீரோ அப்படியே கையில ரோஸோட வந்துட்டு இருக்கான். வா அப்படியே ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லி எல்லாரும் அதையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் கையில பூ கொடுக்கலான்னு சொல்லி போக, அங்க இருந்து
ஓடி வந்து அந்த ஷியா அந்த பூவை புடுங்க போறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கே கடுப்பாச்சு. போடிங்கிற மாதிரி பூவை கொடுக்காம அதை குதிரைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் வாங் எல்லாரும் வந்தாச்சா, சரி எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோக்கு வேர்க்குதுன்னு எல்லாரும் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வைப் பண்றதுக்கு டிஷ்யூ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஹீரோ அதெல்லாம் வாங்குற மாதிரி தெரியல. ஹீரோயினை மறைச்சு மறைச்சு பார்க்க ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. டக்குன்னு திரும்பி நின்னுட்டா. ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சு விட முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னது அவகிட்டயே போய் பேசிட்டே இருக்காரு, வர வர எல்லாருக்கும் அவளைதான் பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்ல, இந்த வாங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை அவன் பணக்காரன் அவன் பின்னாடி இவன் போயிருவாளோ, நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் இவன் கரெக்ட் பண்ணிடுவான் போல இருக்குன்னு இங்கேயும் இந்த ஆள் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறேன். அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை பத்தி யோசிச்சிட்டே இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் உன்னை சுத்தி சுத்தி வராங்கல்ல, நீ வா ஒரு வாரம் ஒரு பட்னி போடுறேன் அப்பதான் நீ அடங்குவேன்னு சொல்லி தனியா நின்று புலம்பிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு கரெக்டா ஹீரோ உள்ள வரான். ஹலோ இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இங்க எதுக்கு வந்த, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாது, நீ ஒரு வாரம் என்ன பட்னி போடுவேன்னு வேற சொல்ற, அவ்வளவு ஈஸியா போயிடுவேனா, உன் கூடயே தான் இருக்க போறேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேணாம், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காத்திட்டே இருக்கா. ஆனா ஹீரோ போற மாதிரி இல்ல. நீ என்னை பத்தி சொன்னதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போவேன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் வேணான்னு சொன்னாலும் அவன் விடுற மாதிரி தெரியல. அவனும் டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். கிஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சியா பொண்ணு கரெக்டா அந்த பக்கம் கிராஸ் ஆகி வரா. என்ன இந்த ரூம்ல இருந்து ஏதோ குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் போக ஹீரோயினை பார்த்து அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த, லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் இல்ல போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டே வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போக அந்த பொண்ணும் போயிட்டா. ஹீரோ உள்ள இருந்து ஒளிஞ்சிருக்கான். வெளியே வந்து பாக்குறான். ஒரு வழியா போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி. அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோ கிட்ட எல்லாரும் வந்து கேக்குறாங்க, எங்க எல்லாரும் எதுக்காக இங்க வர சொன்னீங்கன்னு. உங்க கூட விளையாடத்தான் வர சொன்னேன். அங்க பாத்தீங்களா ஆர்ச்சரி, எங்க கூட சேர்ந்து ஆர்ச்சரி விளையாண்டு யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நான் தரலான்னு நினைக்கிறேன். சோ நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கேட்க, அவ்வளவுதானே ஆர்ச்சரி தானே, எனக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஷியா சொல்றா. அப்புறம் மறந்துடாதீங்க, இதுல வின் பண்ணா ப்ராஜெக்ட பத்தி நான் யோசிப்பேன், சோ அதனால பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்ல, ஷியா நான் போய் விளையாடுறேங்கிற பேர்ல ஆர்ச்சரி இது கையில எடுக்கிறா. அவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஆர்ச்சரி கேம் விளையாண்டு போய் தோத்து போய் தான் வரா போல இருக்கு. ஹீரோயின் போலானா போயிருப்பா, அவளே வின் பண்ணிருப்பா. ஆனா இவ திமிர் பண்றேங்கிற பேர்ல ஏதோ பண்ணி கடைசியில இங்கேயும் அங்கேயும் போய் பக்கத்துல இருக்கவங்க மூஞ்சில அடிச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டா. இவனால வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வாங்க வரான். நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஓரளவுக்கு ட்ரை பண்றான். பட் அந்த ஆப்பிளோட எட்ஜில் போயிட்டு அப்படியே ஆரோ அந்த பக்கம் போயிடுச்சு. ஆஹா ஜஸ்ட் மிஸ், ஆனா கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நீங்க, நான் இவ்வளவு சொல்லி இந்த மாதிரி விளையாடுறீங்க, இந்த ஆர்ச்சரி கேம்ல வின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை நான் தரேன், யார் வேணாலும் வின் பண்ணலாம், உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஒரு சான்ஸா, சரி ஓகே நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. நீ எப்படி ட்ரை பண்ண முடியும், உன்னால முடியாது, உன் புவர் ஹஸ்பண்டுக்கு என்ன தெரிய போகுது, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுக்க போறா, உனக்கெல்லாம் தெரியாது, உன்னால ஆபீஸே வீணா போயிடும், பேசாம இரு, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. வாங்க சொல்றான், நானே ட்ரை பண்றேன்னு. இல்ல இல்ல வேணாம், உங்களுக்கு கை ரொம்ப வலிக்கும்ல, நீங்க கேர் பண்ணிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஹீரோக்கு இதை பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. முறைச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் வேற வழி இல்லை, எப்படியாவது இந்த கேம்ல வின் பண்ணதான் அவன் ப்ராஜெக்ட் கொடுப்பான். சோ நானே விளையாட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்ல, இல்ல இது யாராவது ட்ரை பண்ணுங்க ஆனா வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ வந்து ட்ரை பண்றான். செம்ம பர்ஃபெக்டா பண்றான். எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அங்க பாத்தீங்களா, இவர் மாதிரி வின் பண்ண முடியாது, யாரு இவர் கூட போறா, கண்டிப்பா போட்டியில தோத்துதான் போவோம்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயின் வந்து நான் போறேன், என் ஹஸ்பண்ட் இதனை பத்தி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, எனக்கு இது தெரியும்னு சொல்ல, நீ ஓவரா பண்ணாத, உன்னால இருக்கிற ப்ராஜெக்ட் போயிடும், கடைசி சான்ஸ், யாராவது நல்லா விளையாடுறவங்க ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல நானே ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொன்னா. நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அவரை விட நான் இதுல நல்லா பண்ணுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவ போறா. அவ ஸ்டிக் அப்படியே கையில எடுத்து ஆரோ பண்றா. அவ கிட்ட பக்கத்துல அப்படியே க்ளோஸா ஹீரோ வந்து அவனும் ட்ரை பண்றான். பர்ஃபெக்டா அது போயிடுச்சு. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஆனா இது சீட்டிங் தானேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, ஆக்சுவலி நான் சொன்னபடி கரெக்டா ஆரோ போயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன தோக்கடிச்சு முன்னாடி இருக்கிறனால இந்த ப்ராஜெக்ட நான் உங்களுக்கே கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாம் காரணமே ஹீரோயின் தான் சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினுக்கு விஷ் பண்றாங்க, தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே பார்த்தா ஸ்னோஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆகா ஸ்னோஃபால் ஆகுது, எப்படி எல்லாரும் வீட்டுக்கு போக முடியும்னு யோசிக்க ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, இப்ப கொஞ்ச நேரத்துல நான் கார் கொண்டு வருவேன், நீ வந்து ஏறு. அப்படி இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா நீ கூட வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்றான். அதை பார்த்துட்டு ஷியா கேக்குறேன், என்ன உன் புவரான ஹஸ்பண்டா, இங்க எப்படி வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாரு. வயசான காலத்துல அவரெல்லாம் இப்படி அலைய விடாதம்மா, அது நல்லது இல்ல, நீ வேணா வேற யாரு கூடயாதும் போ, உன் ஹஸ்பண்ட் அப்படியே அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஓவரா இவ பேசுறா.
ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா என் ஹஸ்பண்ட் தான், ஆனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனையா, என்னெல்லாம் பிக்கப் பண்ணிக்க எத்தனை பேர் வருவாங்க, என் பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா இப்பவே வர போறா தெரியுமான்னு சொல்ல, அப்படியா சரி போன் பண்ணுன்னு சொல்ல, அவ வேணுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் வேற போட்டு பேசுறா. என்ன பிக்கப் பண்ணிக்க வர முடியுமான்னு. என்னது உன்னை பிக்கப் பண்ண அவ்வளவு தூரமா, என்னால வர முடியாது, ஸ்னோஃபால் ஆயிட்டு இருக்கு, எனக்கெல்லாம் குளிர் நடுங்குது, என்னால கார் ஓட்ட முடியாது, நீ எப்படியாவது டாக்ஸி புடிச்சு வா அப்படின்னு சொல்ல, டாக்ஸில வரணுமா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, என் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்குமா, அதுக்காக இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ண. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஓட்டிட்டு இருக்கா. பாத்தியா உன் ஹஸ்பண்ட்னால வர முடியாதான், அப்ப வயசானவரைத்தான் நீ டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஷியாவை ஓட்டிட்டு இருக்க. உடனே வாங்க சொல்றான், நானே உன்னை டிரா பண்ணிடுறேன், என் கூட வந்துருடு. அது ஓகே சார் பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றா. பட் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாங்க கூட நம்ம ஹீரோயினை கோத்து விடணுங்கிறக்காக எல்லாரும் சொல்றாங்க. அதான் அவர் உன்னை டிரா பண்றேன்னு சொல்றாருல, போயிட்டு வான்னு சொல்ல, உன்னாலதான் நம்ம கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது, அதுக்காகவாது நீ கூட வா, நான் உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்றான். இவன் எப்படி வேணாம்னு சொல்லுவேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு கார் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. யாரோட கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்க ஹீரோயின் அப்படி திரும்பி பாக்குறா. என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி கார்லாம் இருக்கும்னு நினைக்கிறியா, மொத்தமாவே 10 கார் தான் இந்த மாடல்ல இருக்கு, உலகத்துல இருக்க பெரிய பணக்காரங்க மட்டும் தான் இந்த மாதிரி கார் வாங்க முடியும், உன் ஹஸ்பண்ட் நல்லா வாங்க முடியாது, உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கார் எல்லாம் வாங்கினா எப்படி ஓட்டவா போறாருன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பத்தி ஓவரா பேசுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நீ வரல, நானே வெளியே வந்துருவேன்னு ஹீரோ வேற மெசேஜ் பண்ணிருப்பான். அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா நடக்கிறா. ஹீரோ உன் ஹஸ்பண்ட் நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க காரு கிட்ட. ஆஹா இன்னைக்கு நான் மாட்ட போறேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அப்செட்டா இருக்கு. அவளை யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. கார் டோர் ஓபன் பண்ணிட்டு யாரு வெளியே வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. இவரு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் கேக்குறாங்க. அது வந்து இல்ல நான் ப்ராஜெக்ட வின் பண்ணி கொடுத்தேன்ல, அதுக்காக அவரு என்ன டிரா பண்றேன்னு சொன்னாரு, மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ சொல்லலாம்னு வரான். ஹீரோ அதுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா காத்துல ஏறி கிளம்பி போயிட்டா. ஆனா இதெல்லாம் பாக்குற வாங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்படியே விட்டா அவளை எப்படியாவது அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிருவான். அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மளை விட பெரிய பணக்கார வேற, அவளும் போனாலும் போயிருவா. எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சேம் டைம் நம்ம ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துட்டு கையை நீட்டி அப்படியே ஸ்னோஃபாலை ரசிச்சிட்டே வரா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த ஸ்னோஃபால் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்குல்லன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிறா. வேணா என்னோட ஜாக்கெட் தரவா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பேசாம இருங்கன்னு சொல்ல, உண்மையும் உனக்கு வேணாமா, நான் வேணா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டான்னு போறான். அதெல்லாம் வேணும்னு சொல்றேன்ல பேசாம இருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பேண்ட் பாக்கெட்ல கை வைக்கிறான். இங்க பாருங்க அதான் சொல்றேன்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, இல்லம்மா நீ வாமா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிவைஸ்னு சொல்லி ஏதோ கையில கொடுக்க, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல 2 பேரும் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயின் காலையில தூங்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் முடிச்சு ஹீரோ ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். ஹீரோயினுக்கு சக்குன்னு கிச் பண்ணிட்டே இருக்க, என்னங்க பண்றீங்க விடுங்க, அதான் எல்லாமே நைட்டே முடிச்சிட்டீங்களான்னு சொல்ல, இன்னும் இவ்வளவு நேரம் தூங்கினா எப்ப ஆபீஸ் போவேவான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தா அப்படியே ரெஸ்ட் ரூம்ல உட்கார வைக்கிறான். மேடம் பிரஷ் பண்ணணும்லன்னு சொல்ல, இந்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க போய் வேற ஏதாவது ஒர்க் இருந்தா பாருங்கன்னு சொல்றா. நீ உன் ஒய்ஃப் உன்னை பாத்துக்கிறதா எனக்கு பெரிய வேலை, இதை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா ஹீரோ காலையில இருந்து என்னென்ன பண்ணான்னு நமக்கு காட்டுறாங்க. காலையில எழுந்த உடனே எப்பயும் போல எக்ஸசைஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அவனே அயன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டீமர் போட்டு வச்சிருக்கான். உனக்காக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இந்த கஞ்சியை குடின்னு சொல்ல, வா பொருட்டி டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டா. ஆஹா இவளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா இவன் எல்லாத்தையும் குடிச்சிட்டா. ஐயோ துப்புங்கிறான். என்னன்னு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்ற, இந்த ரிங்க தானே தேடுற, உனக்கு தெரியாம இந்த ரிங் எடுத்து நானே கையில போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அவங்களோட பேரனோட அங்க இருக்காங்க. அந்த பேர பசங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. நாய்க்குட்டி எடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா சரியா, நீங்க அங்க போய் விளையாடுங்க, சொல்றது புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட பாட்டி அங்க வந்து, என்ன நீ மட்டும் இந்த வீட்டுல இருக்கணுமா, நாங்க இருக்க கூடாதா, எதுக்கு குழந்தைகளை மிரட்டுறேன்னு சொல்லிட்டு அவ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என் பேரனுக்குலாம் இங்கதான் விளையாடுவாங்க, உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போ, அவங்கள எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க விளையாடுங்க சரியா, அழுக கூடாது, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டிவான்னு சொல்லி அந்த பாட்டியும் ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் அழுதுகிட்டே இருக்க, அப்புறம் இங்க இந்த பாட்டிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. எதுக்குப்பா அழுகுறீங்கன்னு சொல்லி பக்கத்துல க்ளோஸா போற மாதிரி போய் கழுத்துல பாட்டி போட்டிருக்க அந்த
பாசியை அப்படியே அறுத்து விட்டுட்டாங்க. அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. உடனே நம்ம பாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள 2 குழந்தைகளை பார்த்துட்டு, நீங்க அங்க போய் விளையாடுங்க, இவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அந்த பசங்க 2 பேரும் அங்க இருக்க பில்லோலாம் தூக்கி போட்டு ரொம்ப அப்படியே சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுவும் சொல்ல மாட்டியான்னு. நான் எதுக்கு சொல்லணும், அவங்க என்னோட பேர பசங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. உனக்கு தான் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் குழந்தையே பிறக்கலையே, அவளுக்கு தான் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இங்க பாரு, லூவை பத்தி எதுவும் பேசாத, அவனுக்கு கண்டிப்பா சீக்கிரம் குழந்தை பிறக்கும், இப்போதைக்கு குழந்தை வேணாம்னு தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, அவளுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பெருசா போக அங்க இருந்து அந்த குட்டி பையன் என் பாட்டி மேலையா கைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு தூக்கி ஏறிலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்தோடனே அந்த 2 பசங்களை இழுத்துட்டு போக வெளியேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சின்ன பாட்டிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வேற சண்டை. எனக்கு குழந்தை பிறக்கலன்னு ஓவரா பேசுறீங்க, உங்க உங்க பொண்ணு என்ன பண்ணானா சொல்லட்டா, உங்க பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் பண்ணி பிரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் பண்ணி இப்படியே பண்ணிட்டு இருந்தா. போனா பொண்ணு ஒரு 2 குழந்தை அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஓவரா பேசுறீங்க. என்னை பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு எப்ப குழந்தை பெத்துக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அம்மாவை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. இப்படி ஆர்கியூமெண்ட் போக அதுக்கப்புறம் ஹீரோ முதல்ல இவங்களையும் கூட்டிட்டு போய் வெளியே விடுங்க, அதுக்கப்புறம் அம்மா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஓவரா பேச ஹீரோயின் அப்படி வைக்கப்பட்டு அங்க இருந்து போயிட்டா. ஏன்னா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டியாடா, டெய்லி அவ கூட இன்டிமேட்டா இருக்கணும், ரொமான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரியாதான்னு சொல்ல, அம்மா எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நீ எல்லாம் ஸ்ட்ராங் இல்ல, நான் கிச்சன்ல போய் உனக்கு சூப்பர் ரெடி பண்ணி தரேன், அது குடிச்சேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி கிடைக்கும்டா சரியான்னு சொல்ல, அம்மா நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், பேசாம இருந்தம்மா, எனக்கு சூப்பர் வேணும்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அதெல்லாம் முடியாது, நான் சூப் ப்ரிப்பேர் பண்ண போறேன், பெருசா கிராண்டா பண்ணிட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போக, அம்மா ப்ளீஸ்மா வேணாமான்னு சொல்லி ஹீரோ இங்க கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டா. மிஸ்டர் வாங்க சொல்றா, ஹோட்டல்ல போய் இந்த ஃபைல கொடுக்கணும், மிஸ்டர் லூ வர போறாரு, முக்கியமான ஃபைல் கொண்டு போய் கொடுன்னு சொல்ல, மிஸ்டர் லூ வராரா, என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே, எப்ப வரேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. சரி இதை சீக்கிரம் கொண்டு போய் கொடு, நானே தான் போகணுமான்னு கேக்குறா. ஆமா நீ தான் போகணும், ஹோட்டலுக்கு மறக்காம போயிரு, போய் இந்த ஃபைல கொடுத்துட்டு வந்துரு ஓகேவான்னு சொல்ல, நான் வேணா போகவான்னு சியாந்திருக்கிறா. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு, அவளோட வேலையை அவ பாப்பா, இப்படி தேவையில்லாம நீ வராது அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. சரி என்னமோ பண்ணட்டும், எல்லாத்துக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துக்கிறா. ஹீரோயின் எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் பேசிட்டு அந்த பக்கம் போக, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஹோட்டலை பத்தி புலம்பிட்டு அங்க போறா. அந்த ஹோட்டல் கப்பிள்ஸ் ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஷியா புலம்பிட்டு இருக்க. ஒரு வழியா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள ரூம்ல வந்து பார்த்தா அங்க வாங்க இருக்கான். சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க வர மாதிரி நீங்களே இந்த ஃபைல எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்ல, நான் உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிளைண்ட் வருவாங்க உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்குறான். இந்த தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணு, மிஸ்டர் லூ வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவளுக்கு தண்ணி குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கா. இந்த தண்ணியை குடின்னு சொல்ல அவளும் சரி ஓகேன்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு, சார் இந்த ஃபைலை எப்ப கொடுக்கணும்னு சொல்ல, அவர் வந்துருவாரு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எப்பயுமே நீ என் கூட என் ஒய்ஃபா இருக்கலாம்னு சொல்ல, சார் விளையாடுறீங்களா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும் உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஏழை, அது மட்டும் இல்லாம அவன் வயசானவன், சோ அதனால நீ என் கூட ஹாப்பியா இருந்தா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, அந்த ஃபேமிலி பாட்டுக்கு அப்படி இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கும் என் கூட நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்ல, சார் நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, சத்தியமா சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், சோ அதனால நீங்க எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இடையில வரவே வேணும், என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட பேசுறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளு விடுற மாதிரி இல்ல, நீ என்ன பேசுற, இந்த மாதிரி நிறைய பேர் என் கூட இருந்திருக்காங்க, சோ நீ அதே மாதிரி நினைச்சுக்கோ, ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆனனால உன்னை பத்தி யாரும் எதுவும் தப்பா பேச மாட்டாங்க, நீ கூட ரொமான்டிக்கா இருந்தா அதுவும் உனக்கு நல்லதா இருக்கும், உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்றேன், சொல்றது புரியுதான்னு சொல்ல, ஐயோ இவன் என்னடா ஓவரா பேசுறான், இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி மொபைல பின்னாடி வச்சுட்டு லைட்டா அப்படியே கால் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ ரெக்கார்டிங் போட்டு விட்டா இவன் பேசுறதெல்லாம் கேட்கட்டும்னு. இந்த ஆளு விடுற மாதிரி தெரியல. ஹீரோயின் கிட்ட நீ கண்டிப்பா எனக்கு வேணும்னு அடைஞ்சே தீருவேன்னு ஓவரா பேசிட்டே இருக்கான். இதுக்கு மேல விட்டா சரியா வராதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிங்க காட்டா, அந்த ரிங்கெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதை விட பெரிய ரிங்கா நான் உனக்கு வாங்கி தரேன், நான் கூட எப்பயுமே ஒன்னா இருக்கணும் ஆசைப்படுறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், ஆபீஸ்லயும் சரி இங்கேயும் சரி, உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறான். இப்படி விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் கையில இருக்க போனை அவன் பார்த்துட்டான். போனை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட நார்மலா பேசினா நீ சரியா வர மாட்ட, உன்னை எப்படியாவது நான் அடைஞ்சே ஆவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணலான்னு ட்ரை பண்றான். திடீர்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அடிக்கலான்னு போறான். ஆனா அவனை அடிக்கவே முடியல. ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. தண்ணியில ஏதாவது கலந்து கொடுத்துருப்பானான்னு சொல்லி பார்க்க அவன் தண்ணியில எல்லாம் கலக்கல, அங்க ஏதோ
கேண்டில்ல அவன் ட்ரக்ஸ் எதுவும் மிக்ஸ் பண்ணிருப்பான் போல. அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்டே அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டே இருக்கா. ஆனாலும் அந்த எரும மாடு விடுற மாதிரி தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பான். எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு வரான். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. அவ ஃபோனை ஆஃப் பண்ணவே மாட்டாளே, ஏன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அந்த டைம்னு பார்த்து ஷியா பாக்குறா ஹீரோவை. ஓ, மிஸ்டர் லூ வந்திருக்காரா, இப்பதான் சான்ஸ், அவரை போய் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, மிஸ்டர் லூ நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களை பாக்கறதுக்காக அங்க வந்திருக்காளே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற லீயா, அவ இங்க போனா ஹோட்டலுக்கு வந்தாலேன்னு சொல்ல, ஹோட்டலுக்கா, என்ன பாக்கவா, இந்த மாதிரி கோஆபரேஷன் பத்தி நாங்க எதுவும் பேசவே இல்லைன்னு ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டான். சேம் டைம் அடுத்து இங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த ஃபைல் எல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, உன்ன மாதிரி விட்டு என் பக்கத்துல வந்தா அவ்வளவுதாங்கிற மாதிரி ஹீரோயின் சண்டை போடுறா. இந்த ஆளு பார்த்தா அப்படியே க்ளோஸா இருக்க மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்க இருக்க ஒருத்தரையும் பார்த்து ஹீரோயின் இருப்பாளான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்க, ஃபைனலி அந்த ரூம்குள்ளதான் ஹீரோயின் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. வேகமா அவனும் ஓடி வரான். அங்க வந்து பார்த்தா அந்த ஆள் வாங்க செம்ம அடி வாங்கிட்டு அப்படியே கீழே படுத்து கிடக்குறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குது இங்கன்னு சொல்லி கேட்க, அப்பதான் யோசிச்சு பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தற்காப்பு கலையெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பான். யாராவது உன்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டா இப்படிதான் அடிக்கணும், நீ வேணா இந்த மாதிரி அடிச்சு ட்ரை பண்ணுன்னு சொல்ல, ஹீரோவையே அடிக்கலான்னு பக்கத்துல வரா. அப்புறம் ஹீரோ ரொமான்டிக்கா இருக்கலான்னு போக ஹீரோட வயிற்றுலயே ஒரு குத்து குத்துறா. ஏன் இந்த மாதிரி என்ன அடிக்காது, எனக்கு வலிக்குதுன்னு ஹீரோ சொல்ல, நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா நான் உனக்கு சொல்லி கொடுத்த செல்ஃப் டிஃபென்ஸ் உன்னை காப்பாத்திடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வரான். காருக்குள்ள ஹீரோயின் உட்கார வைக்க ட்ரக்ஸ் கொடுத்தனால ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோக்கு கிஸ் பண்றா. இது ரோடுமா, வேணாம் பேசாம இங்க இருந்து போயிடலான்னு சொல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்துறாங்க. ஹலோ சார், காரை இங்க இருந்து எடுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரும்போது செம்மையா முதுகு வலிக்குது ஹீரோயினுக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க, என்னதாண்டி நடக்குதுன்னு. ஒன்னே இல்லைன்னு சொல்ல திரும்பி பார்க்க மிஸ்டர் வாங்க டிஸ்மிஸ்னு வருது. என்னாச்சு, எதுக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு ஒண்ணும் புரியாம எல்லாரும் பார்க்க, உன்னை சும்மா விட மாட்டேன் இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து பேச, நேத்து நைட் நடந்ததுக்கு நானே உன்னை அடிக்கணும்னு நினைச்சேன்டா, உன்னை அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன், உனக்கு தான் வேலை போயிடுச்சுல, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு மரியாதை கொடுத்துட்டுன்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லாரும் ஒன்னு சொல்லி சொல்லி அந்த ஆளை அடிக்கிறாங்க. உன்னாலதான்டா எனக்கு பிரச்சனை, தேவையே இல்லாத ஒரு ஃபைல கொடுத்து இதை ரெடி பண்ணுன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த பேப்பர் ரெடி பண்ணுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி அந்த வாங்க போட்டு அடிக்க வாங்க ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி ஷியா வந்து கேட்க, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, மிஸ்டர் லூர்கார்ல அவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்ல, பொய் சொல்லாத, பொய் சொல்ற அளவில் ஓவரா தான் பேசுறேன், கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா, காமெடி பண்ணிட்டு இருக்கா பாரு, உன் ஹஸ்பண்ட கண்டிப்பா ஒரு நாள் நான் பாப்பேன், பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பிரெக்னண்டா இருக்க ஒரு லேடி வரா. அதுவும் ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் வர. யாருக்கும் ஒன்றும் புரியல, யார் அதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. நான் லீய பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொல்ல, ஓ நீங்க தான் அதுவா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததில்ல, இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் தனியா பேசலான்னு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க ஹீரோயின் நார்மலா பேசினாலும் அவளே அப்படியே அவளை அடிச்சுக்கிற மாதிரி கீழே எல்லாம் விழுந்துடுறா. ப்ளீஸ் என்னோட வாழ்க்கையை கொடுத்துரு, எனக்கு தெரியும் மிஸ்டர் லூக்கு குழந்தை இல்ல, அதனால உன்னை கல்யாணம் பண்ணாலும் அவன் ஏன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான், என் குழந்தைக்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டு நீ போயிருன்னு சொல்ல, என்ன சொல்ற, என் புருஷனா, என் புருஷன் அதெல்லாம் பண்ண மாட்டான், என் புருஷன் என்னை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்ல, உன்னை லவ் பண்ணாலும் அவருக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும்ல, சோ அதனால அவர் என் கூட இருக்காரு, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. பிரெக்னண்டா இருக்க பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்திரின்னு எழுப்பி விடலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ண அந்த பொண்ணு ஓவரா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னமோ அந்த பொண்ணு ஹீரோயின் இவளை வேணும்னு அடிக்கிற மாதிரி, இவளை எல்லாரும் காப்பாத்தவாங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்க. எனக்கு ஆல்ரெடி குழந்தை பிறக்க போகுது, என் குழந்தை மிஸ்டர் லூ நல்லபடியா பாத்துப்பாரு, அதுக்காக அட்மிஷன் வரைக்கும் எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நீ மட்டும் எங்க லைஃப்ல இல்லைன்னா எங்க லைஃப் நல்லா இருக்கும், ப்ளீஸ் எங்க லைஃப்க்கு நீ வராதுன்னு சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசுற, என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு என் ஹஸ்பண்டை பத்தி தெரியும்னு சொல்ல, அப்ப நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா, உனக்கு ப்ரூஃப் காட்டினா நம்புவியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா அப்படி பார்த்துட்டே இருக்கான். சோ இதுக்கு மேலே நீ நான் சொல்றதை நம்பலன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்துரு, நீ எங்க வாழ்க்கையில இருந்து போயிட்டா நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம், ப்ளீஸ் போயிருன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பேசுறா. ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு, இவ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா, என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இந்த பொண்ணு சும்மாவே இல்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி அவன் என்னை விட்டு இவ பின்னாடி போயிருப்பானோ, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் அதை பண்ணாங்க இருக்காங்க, ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு ஒரு ஃபைல்
எடுத்து காட்டுறா. அந்த ஃபைல பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. என்னதான்டா நடக்குது, என் புருஷனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்குள்ள ஹீரோயின் இவளை டார்ச்சர் பண்ற மாதிரி இவளே பில்டப் பண்ண உள்ள இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஏமா இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்க பொண்ணப்ப இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீல நல்ல பொண்ணே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. என்ன விளையாடுறீங்களா, உங்க லைஃப்பை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்களே ஒருத்தர் ஒரு ஒரு இது தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றா. ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. ஆஹா, இத்தனை நாள் ப்ராஜெக்ட் ஈஸியா கிடைச்சுன்னு நினைச்சா நீ என் ப்ராஜெக்ட் திருநேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த பிரெக்னெண்டா இருக்கால அந்த பொண்ணு பேரு டேங். அந்த டேங் எல்லாத்தையும் காட்டி, பாரு இது மிஸ்டர் லூவோட கம்பெனியோட சீல் தானே, நல்லா செக் பண்ணி பாருன்னு சொல்ல, அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா இது எல்லாமே ஒரிஜினல் தானேன்னு சொல்ல, நீ வேணா போய் செக் பண்ணி பாரு, எங்க பிறக்க போற குழந்தைக்காக ஒரு ட்ரெஸ் கூட அவர் வாங்கி பத்திரமா வச்சிருப்பாரு, உங்க கபோர்ட்ல தான் இருக்கும். உன்னை விட்டு எப்ப தனியா வரணும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க லைஃபுக்கு இடையில நீ வராம இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு, உனக்கு குழந்தை பிறக்காதுல்ல, நீ எங்களை விட்டு போயிரு, எங்களோட குழந்தைய அவர் பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொல்ல, ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட சண்டை போலான்னு வீட்டுக்கு வந்து பாக்குறா. ஹீரோ அங்க இல்ல. அவன் உண்மையாவே தப்பு பண்ணிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு கபோர்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறா. அங்க பார்த்தா சின்னதா ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அட பாவி மனுஷா, உன்னை நம்பனே நீ ஏமாத்திட்டிடாங்கிற மாதிரி ஹீரோவை தேடிட்டு வர ஹீரோ அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து வெளின்னு வெளுத்து போட்டா, மூக்கு மேலேயே ஒரு குத்து குத்துறா. ஏன்டியே நான் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்க, என்ன தைரியம் தான் எனக்கு நீ துரோகம் பண்ணிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி காத்திட்டு இருக்கா. அட பாவி, நான் என்னடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என்னடா பண்ணாம இருக்க, நீ எல்லாம் தாண்டா பண்ண அப்படின்னு சொல்ல, போட்டு வெளின்னு வெளுத்துட்டா. ஒண்ணுமே அவனுக்கு புரியல. இந்த ட்ரெஸ் ஏதுடா, எதுக்குடா இந்த ட்ரெஸ் வாங்கினேன், நான் தான் வாங்கி வச்சேன், அது ஏன்னு சொல்றேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆகிட்டு எனக்கு குழந்தை பிறக்கலங்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட வாழணும்னு நினைப்பேன், அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, உன்னை நம்பவே மாட்டேன், நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கத்துன்னு கத்துறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நான் பிரெக்னென்ட் ஆகுனா, நான் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் நீ எல்லா தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, யாராவது வந்து சொன்னா அப்படியே நம்பிடுவியாமா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கமா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் லவ் பண்ணதும் கிடையாது, பிரெக்னென்ட் ஆகவும் கிடையாது, ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அழுதுட்டே இருக்கான். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து அவன் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரூம்க்கு இப்ப நீ தான் வரப்போற, இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நான் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்ததுல, இப்ப வாது என்ன நம்புன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. அங்க இன்னர்ல இருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னடா பொறுக்கி பையலே அப்படின்னு சொல்ல, என்னன்னு ஒண்ணு புரியல ஹீரோக்கு. யாரா இதெல்லாம் பண்ணது, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றீங்க, இன்னைக்கு தாண்டா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட தம்பி அந்த இடத்துக்கு வரான். சார் எதுக்கு என்ன வர சொன்னாரு தெரியல, போய் பாருங்க அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தம்பி பையன் எட்டி பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோ உள்ள இருக்கான். ஹீரோயினை காணும். ஹீரோயின் கோச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் அந்த பையன் தம்பி வரான். வந்து அண்ணா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்ல, ஏன்டா உனக்கு அறிவில்லையாடா, உன்னால நான் மாட்டினேன். அப்புறம் லூ ஃபேமிலியோட சிக்னேச்சர் சீல் எல்லாம் அந்த பொண்ணு கிட்டே இருந்திருக்கு. யாரா அந்த பொண்ணுன்னு சொல்ல, அதுவா அந்த பொண்ணு பேரு டேங்குனா அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா, என் பேரை சொல்லி ஏமாத்தி வச்சிருக்க, அந்த பொண்ணு போய் என் ஒய்ஃபு கிட்ட கண்டபடி சண்டை போட்டுட்டு இருக்கா, அங்க பெரிய பிரச்சனையே போது, அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா, இப்ப கூட ரூமை பார்த்துட்டு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானா, கொஞ்சம் பிளே பாயா இருந்தது, ஏன் தப்பா, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருனான்னு சொல்லிட்டு அவன் படுக்கை கேஞ்சிரான். ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்டா உன்னால ஏன் வாழ்க்கை போச்சுடா, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அவன் உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒரு பொண்ணு வந்த மாதிரி இருந்தது, யார் இந்த பொண்ணு, அழகா இருக்கா, அசிஸ்டண்டா தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என்னால தானே எல்லாமே நடந்தது, நானே அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், என் மேல தப்புன்னு சொல்லிடுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா வந்து அங்கிருந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ற கத்தி எடுத்து கொடுக்குறா ஹீரோ கிட்ட. இந்தா இதுலயே இவனை குத்திடு, சாவடிச்சிரு, இவனெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்ல, கரெக்ட் தான், இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாது, ஆனா என்ன பண்றது, இவனுக்கு வேற இப்ப ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஸோ அதனால எல்லாம் சரியா வரணும்ல, ஒழுங்கா போய் அந்த பொண்ணை எல்லாத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ண, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. முட்டி போட்டா அப்படியே தம்பி அழுன்னு அழுகுறா. சரி நான் அவளை போய் மீட் பண்றேன், கண்டிப்பா அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான், ப்ளூ ஃபேமிலிக்குள்ள வரணும்னா நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தம்பிக்கு தான் கஷ்டமா இருக்கு. சரி நான் அவளை பாக்குறேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்றா, அப்பா ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு. அப்புறம் ஹீரோ சொல்றான், உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ மற்றவங்க கிட்ட நீ வாழாட்ட மாட்ட, எந்த பொண்ணு
யார்கிட்டயும் தப்பா பிஹேவ் பண்ண மாட்டேன்னு மைக்ல ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னு சொல்ல, நானா எதுக்கு சொல்லணுங்கிறான். ஒழுங்கா சொல்றியா இல்லையான்னு சொல்ல, சரி 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 எல்லாரும் முன்னாடி நானே உண்மையே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அவனே சொல்லிட்டு இருக்கான். நான் இனிமேல் எந்த பொண்ணையும் என்னோட ஒய்ஃபெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் என் தங்கச்சியை தான் பார்ப்பேன், நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட அப்ப இருக்கு, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவ பேரு டேங்கு, நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்க, இப்ப வந்து என்ன நம்புறியான்னு ஹீரோ கேட்க, நம்புறேன் எல்லாத்தையும் நம்புறேன். இருந்தாலும் அவன் பாவம்ல, அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க அந்த பொண்ணுக்கு, அதெல்லாம் அவங்க பிரச்சனைமா, என் பொண்டாட்டி என்ன நம்பினா அதுவே எனக்கு போதுன்னு கீஸ் பண்ணான்னு பக்கத்துல வர போடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் அந்த டேங்கு பொண்ணை மீட் பண்றதுக்காக தம்பி பையன் போறான். நிறைய சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுக்குறான், கார் கீ வரைக்கும் கொடுக்குறான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிரு, என்னால உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, கல்யாணம் பண்ண மாட்டியா, அப்ப என் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நான் உன்னை ஆசைப்பட்டல, உன் கூட ஒன்னா இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட், இது இதோட முடிஞ்சது, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துட்டு போ, இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்றது, என் ஆபீஸ்க்கு போறது, எனக்கு தெரிஞ்சவங்களை போய் பாக்குறது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது, என்னால உன்னை சூஸ் பண்ண முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாதுன்னு சொல்ல, அப்படியே கீழே உட்காந்து கெஞ்சின்னு அந்த பொண்ணு கெஞ்சிரா. அதெல்லாம் இவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப நான் அவளை போய் பேசினதா உனக்கு பிரச்சனையா, நான் வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்கறேன், ப்ளீஸ் நீ என் கூட வாழுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவளை போய் பாக்குறது, அவகிட்ட ஏதாவது பேசுறதுன்னு வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லி கத்திட்டு இந்த பக்கம் போக, அவளை சும்மா விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அவதானு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வரா. தேவையெல்லாம் இந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்றா, ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்றா. நீ லூசு மாதிரி பேசுற, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ, உன் குழந்தைக்கு அப்பா ஏன் புருஷன் கிடையாதுன்னு சொல்ல, வேணும்னே ஹீரோயினை பிடிச்சி படியில இருந்து உருட்டி தள்ளி விட்டா. ஹீரோனோட மண்டையில சரியான அடி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. தம்பி பையன் கெஞ்சின்னு கஞ்சிரான், டேங் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணா, சாரி, நான் என்னாலதான் எல்லாமேன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், உன்னை உயிரோடையே விட மாட்டேன், அவளுக்காக போனா போட்டுன்னு உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல, அவங்க சர்ஜரி முடிஞ்சது, ஸோ ரூமுக்கு சிட் பண்ணிடுவோம்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரூம்ல ஹீரோயின் இருக்க போய் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ உட்காந்துருக்கான். ஹீரோயின் அப்படியே கண்ணை கூட திறந்து பார்க்கல. ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, என்னை விட்டு போயிடாது, என் பக்கத்துலயே இரு ப்ளீஸ், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுட்டே இருக்கான். ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துன்னு இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா என் பொண்டாட்டி எப்படியோ கண்ணை திறந்து பார்த்துட்டா, அவளுக்கு சரியாயிடுச்சு, ஒரு நிமிஷம் டாக்டரை கூட்டிட்டு வரேன்ட்டு வேகமா எந்திரிக்கிறான். வேகமா போனவன் திடீர்னு பார்த்தா மயக்க வந்து அப்படி கீழே விழுந்துட்டான். ஹீரோயின் இங்க இருந்து கத்துறா, அட பாவி, இங்க இருக்க பட்டனை அமுக்கனா டாக்டரே வர போறாங்க ரூமுக்கு, இவன் வேற கீழே போய் விழுந்து கிடக்குறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய், இந்த பையன் யாரு, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, பேசாம ஒரு கிஸ் பண்ண இல்லாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக, கரெக்டா டாக்டரோட என்ட்ரி. ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்துச்சு போல, ஹஸ்பண்டே சரியா தெரியல, ஏதோ ஹேண்ட்ஸமான பையன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. டாக்டர் வந்தோடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்தது ஞாபகம் வருது. ஐயோ அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்ல, நான் யாரு, நான் எதுக்கு இங்க வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குதுன்னு சொல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் சார், பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வந்து ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, நான் யாரு, அந்த பையன் யாரு, அந்த பையன் அழகா இருந்தான், அவனை கரெக்ட் பண்ணிக்கலாமா, அவன் தான் நம்ம பாய் ஃப்ரெண்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் அவன் மேலதான் லவ் வந்துருக்கு, அப்ப அவனதான் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கா. டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கும். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி உடனே கிளம்பி வராங்க. ஹீரோயின் புலம்பிட்டே போக, அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அவங்க மூளையில கொஞ்சம் பிளட் கிளாட்டிங் இருக்கு, பழச கொஞ்சம் மறந்துட்டாங்க, பட் சீக்கிரமா ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, அதுவா ஞாபகம் வந்துடும், நீங்களே எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கிற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமுக்கு வந்தாலும் புலம்பிட்டே இருக்கா, நான் யாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கா, ஒண்ணுமே எனக்கு தெரியலையே, ஆனா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் அந்த பையன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனைத்தான் லவ் பண்றேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா இங்க புலம்புறாங்க ஹீரோ கிட்ட, என்னதான்டா நடக்குது ஒண்ணுமே புரியல, இப்ப எப்படிடா பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்துறதுன்னு, அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுக்கலாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டை தான் பிடிக்கலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா ஹீரோயின். ஆனா அவளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பர்சனை பிடிச்சிருக்குல்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், மறுபடியும் முதல்ல இருந்து அவன் நம்ம பொண்டாட்டி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு தம்பியோட சேர்ந்து பிளான் பண்றான். அதாவது தம்பி திருட ஹீரோவை போட்டு அடிக்க, ஹீரோயின் வந்து காப்பாத்துவான்னு சொல்லி போற வர இடத்துல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கரெக்டா அந்த இடத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டா டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை. அந்த இடத்துல தம்பி பையன் வந்து ஹீரோ அடிக்க, ஹீரோவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவ போய் துரத்தி அடிக்கிறா. அவனும் நல்லா அடி வாங்கிட்டு முடியாம அங்கிருந்து போயிட்டான். ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, வலிக்குதான்னு சொல்லி கேட்க, லைட்டா வலிக்குது, சரி வா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எங்கன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு அந்த வீட்டை பத்தி எதுவும் தெரியாது போல இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அவனே காட்ட, ஹீரோயின் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு வரா. டிஷர்ட்டை கட்டலான்னு போறா. ஹலோ கையில தானே அடிபட்டிருக்கு, டிஷர்ட் எல்லாம் கழட்டாத, நானே மறந்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறா. ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான். என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு பாசமே இல்லை, என்னை விட்டுட்டு போனவனை பத்தி ஏன் யோசிக்கணும், பேசாம இவன் கூட செட்டில் ஆயிலான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போக, அதுக்கப்புறம் இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது
இருக்கக்கூடாது, எனக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயினே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா. அடுத்த நாள் ஆபீஸ்ல வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்க, என் ஹஸ்பண்ட நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே, உன் ஹஸ்பண்ட நாங்க பார்த்ததே இல்ல. நானும் பார்த்ததில்ல. எப்படியாவது அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டா. ஹீரோட வீட்டை பார்த்துட்டு ஷியாவும் இன்னொரு பொண்ணும் புலம்பிட்டு நிக்க, ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் உள்ள போறா. அங்க போய் பார்த்தா அம்மாவும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. தம்பி கெட்டப்ல இருக்கிறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துன்னு ஷாக் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, குடுகுடுன்னு அவன் ஓடி போயிட்டான். அவனை துரத்திட்டே வந்து பார்க்க கடைசியில ஹீரோ இருக்க ரூமுக்கு போக, ஹீரோ கோட் எல்லாம் போட்டு நான் தான் உன் புருஷங்கிறான். நீ என் புருஷனா? அப்ப அது யாருன்னு சொல்ல, நீ என் தம்பி பாத்தியா, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், அப்படிதான் இருப்போம்னு சொல்ல, இல்லையே எனக்கு நம்பிக்கையே வரல. உண்மையா சொல்லுங்க, நீங்க தான் என் ஹஸ்பண்டா? நான் தான் உன் ஹஸ்பண்ட். என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோனுக்கு அப்செட்டா இருக்கு. ஒருவேளை இது பொய் சொல்லுவானோ, அவன் தான் இவனா ஏமாத்துறானாங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் இங்க இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா டோரை லாக் பண்ணிட்டு கீழெல்லாம் எடுத்துட்டு இப்ப போய் அவனை பாக்குறேன்னு சொல்லிட்டு கீழே போக, என்கிட்ட எல்லாம் மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு குட்டு குடுன்னு ஓடி வந்துட்டான் ஹீரோ. ஹீரோவை பார்த்தா இந்த ரூம்ல வந்து தம்பி கெட்டப்ல இருக்க. அப்ப இது உண்மைதானா நீ அப்படின்னு சொல்லி பக்கத்துல க்ளோஸா போக, என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? சாரி, உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், என் அண்ணன் தான் உன் ஹஸ்பண்ட்னு சொல்ல மறுபடியும் அவளுக்கு சுத்தமா நம்பிக்கை வரல. கையில அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக ஓடி வரா. மறுபடியும் ஹீரோ மேல வந்து கோட் எல்லாம் போட்டுட்டு ரெடியா வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப இது உண்மைதானா? அவன் இல்லையா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களா, இதான் உண்மையாங்கிற மாதிரி யோசிக்க, நான் தான் உன் ஹஸ்பண்ட், என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல, கையில அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணலான்னு போறா. ஏற்கனவே என்ன நீ பாத்துட்ட, திரும்ப என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே க்ளோஸா போக ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஹீரோ கிஸ் வேற பண்றான். என்னடா இவன் கிஸ் பண்றாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோர்ஸா கிஸ் பண்றதை பார்த்துட்டு அவளுக்கே பிடிக்கல. இவன் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கான். அவன் ரொம்ப சாஃப்டா தான் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்தான். இவன் மாதிரி அவன் இல்ல. அப்ப கண்டிப்பா 2 பேரும் வேற வேறதாங்கிற மாதிரி அவளே லைட்டா நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் தம்பியை தான் அவள் லவ் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நீ எதுக்கு என்னை விட்டு போற அப்படிங்கிற மாதிரி க்ளோஸா போறான். சுத்தமா அவளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு கீழே போக, அங்க பார்த்தா ஹீரோ வந்து உட்கார்ந்துருக்கான். இவன் எதுக்குடா வந்தாங்கிற மாதிரி இருக்கு. நீ என் தம்பியை பார்த்தியா, அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, போயிட்டானா, அவன் எதுக்கு போனான், அவனை பார்த்துருக்கலாமேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு எதுவும் பிடிக்கலன்னு என்கிட்ட டைரக்டா எதுக்கு என்ன நீ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. டக்குன்னு ரூம்க்கு கிளம்பி வந்துட்டா. ரூம்ல வந்து பெட்ஷீட்லாம் எழுதி போத்தி படுக்க ஹீரோ குளிக்கலான்னு சொல்லிட்டு போறான். நீங்க எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க, இது யார் ரூம்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ குளிக்க போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்து பாக்குறா, ஹீரோயின் ஃபுல்லா கவர் பண்ணி படுத்திருக்கா. வேணும்னே தான் படுத்திருக்கா, ஹீரோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் நம்ம ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். வேணும்னே கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, கிஸ் பண்றதுன்னு சொல்லி அவளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, இவ எப்படியாவது தூங்கினா போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோயின் படுத்திருக்க. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்த மார்னிங் ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கும் போல, ரொம்ப உடம்பு சரியில்லை. பக்கத்துல ஹீரோயினையும் காணும். எங்கடா போனான்னு சுத்தி சுத்தி பார்க்க ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, டேப்லெட் போட்டுக்கங்க, சரியா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அப்புறம் அங்க இருக்கிற டேப்லெட்டை போட்டுட்டு ஹீரோ படுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப ஃபீவர் டயர்டா இருக்கும் போல. சோ அவன் மத்த எதையும் பார்க்கல, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நேத்து தம்பி கோச்சிட்டு வந்தான்ல, அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வரா. வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, நைட்டு இருந்து அவங்க வரவே இல்லை அப்படின்னு. நைட் இருந்து வரல, ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா மொபைல் எடுக்கிறான். ஆனா அவனுக்கு தான் நம்பர் இல்லையே. ஐயோ அவன் நம்பர் வேற இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போன் பண்றா. ஹீரோக்கு போன் பண்ணி ஹீரோ போன் அட்டன் பண்ணி, உன் தம்பி நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லையா, ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா எந்திரிக்கிறான். அவனால சுத்தமா முடியல, அவனுக்கு ஃபீவர் இருக்கனால. அதுக்கப்புறம் வேகமா போய் இன்னொரு பைஜாமா எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு எப்படியோ எகிரி குதிச்சு அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஐயோ மாட்டாம இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து, என்னாச்சு உனக்கு, நைட்டு நீ வரலன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபீவர், நான் படுத்துட்டேன்னு சொல்ல, உனக்கும் ஃபீவரா, சரி ஓகே, அப்ப நான் உன்னை பாத்துக்குவா, இல்ல வேணாம் நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்ப நான் வந்து உன்னை பாத்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா, சரி பரவாயில்ல விடு, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இரு நான் சும்மா தான் சொன்னேன், உனக்கு எதுக்கு சிரமம் தான் சொன்னேன் வான்னு சொல்ல, அவ வேகமா உள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கஞ்சி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. ஐயோ என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி எல்லாம் குடிக்க, டேப்லெட் இருக்கு சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு, ஃபீவர் சரியாயிரும், உன் அண்ணனுக்கும் அங்க ஃபீவரா, பாவம் நான் போய் என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க போனோடனே ஐயோ மறுபடியும் போகணுமான்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எகிரி வச்சு ஓடி போயிட்டான். இங்கேயும் பார்த்தா ஹீரோயின் வந்து ஏதோ சூப் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்க இது குடிங்கன்னு சொல்ல, ஐயோ இப்பதான் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லா இருக்கு, என்னதான் பண்ண போறேன்னு ஒன்னும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான்.
அவனால சுத்தமா குடிக்கவே முடியல. இப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டான். மறுபடியும் சாப்பிட சொன்னனால வேக வேகமா சாப்பிடுறான். அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் பண்றது இவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் இப்படி வெறுப்பா சாப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ வேக வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். இந்தா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்க அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் இப்படி சாப்பிடுறான். அவன் மட்டும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டான். இவனுக்கு பாரு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. என் மனசுல யாரு இருக்கான்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து புலம்பிட்டே போறா. அதுக்கப்புறம் அம்மா இந்தாடா உனக்கு ஃபீவர்னு சொல்லி சூப் வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அப்படியே ஹீரோ வாந்தி எடுக்கிற அதை பார்த்துட்டு சோ அந்த டைம் அம்மாவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் என் பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்ல இப்பதான் நானும் பொருட்டேஜ் கொடுத்தேன் அதையும் துப்பிட்டாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க டெலிவரி பாய் ஒருத்த வரான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். ஏதோ பிளான் பண்ணுவான் போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துடுறேன் நீ வெயிட் பண்ணி அவனும் மெசேஜ் பண்றான். சரி இந்த ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாரோ ஒருத்தன் க்ளோஸா பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வேணும்னே பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். ஹீரோயின் அப்படியே கீழே விழுக ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த டைம் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்த வரான். அவன் கையில நல்லா அடிபட்டுருச்சு. அவன் வேற யாரும் இல்ல அந்த டெலிவரி பாய் தான். ரொம்ப தேங்க்ஸ் உன் கையில அடிபட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறா. இல்ல வேணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னோட பிளான் தான். ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு அடிபட்டிருக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கா எப்படியாவது இவ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் சரி ஓகே இவ எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா நம்ம போலான்னு சொல்லிட்டு காடை கொடுத்துட்டு அந்த பக்கம் போறா. டக்குன்னு அவன் கீழே விழுந்துட்டான். என்னாச்சு உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு போல சரிவா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டா. கண்ணை திறந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னு எனக்கு கடுப்பா இருக்கு. உங்க வீட்டுல எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்து வச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேட்க இது ஒண்ணு வீடு இல்ல ஹோட்டல் தான். உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணது நாங்க தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. சரி என்ன சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். ஆனா அவன் ஏதோ பிளானோட தான் வரா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோக்கும் தெரியுது. அப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்றான் எனக்கு என்னமே இவன் நல்ல மாதிரி தெரியல வேணும்னு எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு நீ அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறக்கா எல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே என்னோட சேஃப்டி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல எப்படியாவது இவகிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க புதுசா ஒரு இன்டர்னை கொண்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்லி கொடுக்கணுமா. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல இவன் வேற ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கான்னு. அவன் வேற யாரும் இல்ல நேற்று ஆக்சிடென்ட்ல காப்பாத்தினால அந்த பையன் தான். அதுக்குள்ள அங்க இருந்து அந்த ஷியா வரா. கவலைப்படாதே இந்த மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்க பசங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போறா. அங்க போய் செம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் பேரு ஜாவ். ஜாவ் வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷன் வந்து ஏதோ ரெஸ்கியூ டீம்ல இருந்தானா அது மட்டும்தான் தெரியும். ஓவரான பையன்னு சொன்னாங்க. மத்த எதுவும் எனக்கு டீட்டெயில் தெரியாதுன்னு சியா சொல்ல ஓ அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்டே ஏதோ எதிர்பார்த்துதான் வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷியா வரா. என்னால இவனுக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ண முடியாதுப்பா நீங்களே பாத்துக்கோங்க நீயே பாத்துக்கோ இன்டர்ன அப்படின்னு சொல்லி சியா கத்துறா. என்னாச்சுன்னு பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்துட்டு வான்னு கொடுக்க அதை போய் 3 காப்பி போட்டு வர சொன்னா அவன் 4 காப்பி போட்டு வந்துறான். தப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. கடைசியில அதே வேலை இவ பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ நான் என்ன வேலை கொடுத்தாலும் ஏன்டா இப்படி தப்பா பண்ணிட்டு வர நீ எல்லாம் இன்டர்னா சொல்ற வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு சொல்லி காத்துறா. சரி ஓகே விடு என்ன பண்றது அவளுக்கு போட்டிக்காதே நம்ம கூட்டிட்டு வந்தோம் ட்ரைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றான். அதை போய் மாத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்படி வேணும்னே ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. இப்ப முக்கியமான ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறோம். நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி காஃபி வாங்கிட்டு வா லேட்டி வாங்காதன்னு சொல்ல அவன் லேட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறான். அது பக்கெட் மாதிரி இருக்கு. இதான் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்னடா இம்ப்ரெஸ் பண்ண சொன்னா இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்த ஆளுக்கு கொடுக்குறான். அந்த ஆளு எனக்கு இது வேணாம் நீங்க கொடுங்க நான் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாரு. இவன் வேணும்னே காஃபி எடுத்து அந்த ஆள் மேல கொட்டா அந்த ஆள் கான்ட்ராக்ட் இல்ல ஒண்ணு இல்ல போமான்னு சொல்லி கத்திட்டு போயிடறான். இப்படி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்டா இப்படி பண்ற உன்னால எனக்கு எல்லாமே போகுதுடான்னு சொல்ல இவன் பாட்டுக்கு கூட காப்பி குடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு இவனெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது நீயே இவனை வச்சுக்கோ உன்னோட இன்டர்னை நீயே பாத்துக்கோ என்ன ஆளை விடுங்கப்பா நாளை இவனுக்கு ட்ரெயின் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா அந்த ஷியா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி அவனை தனியா கூட்டு போறா. நீ ஏதோ இன்டென்ஷன்ல தான் என்கிட்ட வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல நான் எதுக்கும் வரலையே உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறா. டக்குன்னு ஓடி வந்து அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்ல அவ போட்டு கும்முன்னு கும்மிட்டா. நம்ம ஹீரோ தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான்ல. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது மண்டையில அடிப்பட்ட மாதிரி. ஹீரோட ஞாபகம் இல்ல. கரெக்டா ஹீரோவும் வரான். ஹீரோ வந்தவனே இவன் யாரு நானே கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து நைட்டே உன்னை பார்த்தா எனக்கு லைட்டா டவுட்டா இருந்தது. உன் பேரு ஜாவ் தானே. உன் அப்பாவை நான் ரெஸ்கியூ டீம்ல 2 இயர்ஸ்க்கு முன்னாடி காப்பாத்துறதுக்காக போனேன். ஆனா முடியல உன் அப்பா இறந்து போயிட்டாரு கரெக்டான்னு சொல்ல ஆமா நீ நினைச்ச என் அப்பாவை காப்பாத்திருக்கலாம் ஆனா நீ
அப்பாவை கொலை பண்ணிட்ட, உன்னாலதான் என் அப்பா இறந்து போனாரு, நீ தான் இந்த மாதிரி பண்ண, டெரரிஸ்ட் கிட்ட இருந்து என் அப்பாவை நீ சேவ் பண்ணியிருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும்னு சொல்லி அவன் கத்துறான். உடனே ஹீரோயின் சொல்றா, ரெஸ்கியூ டீம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் வேலைக்கு போனாருன்னு உனக்கு தெரியுமா, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தப்பி இருந்தா இவரோட உயிரும் போயிருக்கும். இவரோட ஒர்க்கே ரெஸ்கியூ டீம்ல எல்லாரையும் காப்பாத்ததான். ஆனா அன்னைக்கு முடியல. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போற விருப்பம் இல்லைன்னு சொல்லி இவர் போல. உன் அப்பா இறந்து போன அந்த கில்ட்டில தான் அவன் அந்த வேலையை விட்டா. இவரை பழிவாங்க தான் நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சா உன் அப்பா கூட உன்னை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயினை பார்த்து ஹீரோ சிரிக்க, டக்குன்னு காதை பிடிச்சி திருக்கிட்டு இருக்கா. உனக்கு அறிவு இல்லையா, அண்ணன் தம்பின்னு சொல்லி என்கிட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கியான்னு. அதுக்குள்ள ஷியா ஓடி வரா. என்ன தைரியம் தான் மிஸ்டர் லூவோட காதை பிடிச்சி திருவ, உனக்கு அறிவு இல்லையா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் தான் இவருன்னு சொல்ல, ரெண்டு பேரும் கியூட்டா கீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. ஷியா கத்திக்கிட்டே போறா, ஐயோ எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே. அதோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியான ஹாப்பியான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.